மீந்து போன எலுமிச்சை சாதத்தில் ஒரு பலகாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வடை. எலுமிச்சை சாதம் 2 கப் அளவு எடுத்துருக்கேன். எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் எல்லா வகை மசாலாவும் இருக்குது. வெறும் சாதம் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு கேரட் வேணால் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் எடுத்து துருவி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை. இதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் ஏற்கனவே வெங்காயம் சேர்த்துருக்கேன் வேறு, அதனால் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன். 1/2 கப் அளவு அரிசி மாவு. இதோட பிடிமானத்துக்காக அது சேர்க்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு ஓடிடும். நான் இதில் வந்து கடலைப்பருப்புக்கு பதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாவெலாம் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் கேரட்லாம் அதில் சேர்த்துட்றேன். வெங்காயத்தை நல்லா உடச்சி விட்டுட்டு சேர்க்கணும். ஏற்கனவே சாதத்தில் உப்பு இருக்குது, உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்தாச்சு. பிணைஞ்சு எடுத்துருக்க மாவில் அரிசி மாவையும் சேர்த்து பிணைஞ்சிக்கிறேன். இப்போ சின்ன சின்னதாக உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் உருட்ட வேண்டாம், இந்த மாதிரி அழுத்தி விட்டு எடுத்தால் போதும். உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டினீங்கன்னா ஒரே மாதிரி வேகாது, அதுக்காக தான் தட்டி எடுத்துக்கணும். கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்து காய விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடையெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பிசுறு அரைச்சிங்கன்னா தான் சீக்கிரம் முறுமுறுன்னு வரும். நல்லா செவக்க விட்டு எடுக்கணும். இதெல்லாம் வெந்துடுச்சு, எடுத்துடுறேன். இப்போ எலுமிச்சை சாத வடை ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ் வடை. இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம். நன்றி.